இந்த பூமியில ஆதாம் ஏவாள் தோன்றுவதற்கு முதல் என்னவெல்லாம் நடந்தது அவர்களை ஆண்டவர் படைத்ததுக்கு பிறகு இந்த உலகிலே நடந்த மாற்றங்கள் என்னவென்று முழுமையாக பார்க்கலாம் வாங்க. கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்க. தூய ஒளி புவிக்கு முன்னர் ஒருமுறை காலம் தொடங்குவதற்கு முன் எதுவும் இல்லை. இருள் பறந்திருந்தது. ஆனால் அந்த இருளுக்குள் ஒளியின் மூலத்தாய் ஒரு பெரும் ஆவி நிலவியது. தூய தேவன். அவனுடைய சிந்தனையில் இருந்து ஒளியும் ஒழுங்கும் தோன்றின. முதலில் உருவானவர் லூசிபர், ஒளியின் தூதர். அவன் தேவனின் அருகில் திகழ்ந்த மிக அழகிய தூதர். அவன் இசை மூலம் வானத்தை எழுப்புவான். அவனுடைய இறக்கைகள் ஒளியை பிரதிபலிப்பவை. அவன் தேவனின் சாயல் எனப்பட்டான். அவன் ஒளியின் பிளவுகளால் உருவானவன். ஆனால் ஒளி பெறும்போது உன்னதமாக இருந்தாலும் ஒளிக்குள் பிறக்கும் நிழல் ஒன்று மட்டும், இறங்கும் நட்சத்திரம். லூசிபர் தனது அழகையும் மேன்மையையும் ரசித்தான். அவன் சொல்லத் தொடங்கினான், ஏன் ஒளி ஒருவருக்கே உரியது? ஏன் எல்லோரும் அவனை வழிபட வேண்டும்? ஏன் நான் அல்ல? அவனுடைய உள்ளத்தில் முதன்முறையாக ஒரு புதிய உணர்வு வந்தது, பொறாமை. அது மெதுவாக பெருமையாகவே மாறியது. பெருமை பகையாக மாறி பகை சூறாவளியாகி போனது. ஒரு நாள் வானத்தில் ஒரு உறுப்பு பிறந்தது, தீர்ப்புக்குரிய திருப்பம். லூசிபர் தேவனுக்கு எதிராக 1/3 பகுதியைச் சேர்ந்த வானதூதர்களுடன் எழுந்தான். அங்கேதான் யுத்தம் தொடங்கியது. பரலோக யுத்தம். முதல் சண்டை. மைக்கேல், தேவனுடைய இராணுவ தலைவன், தனது வாள் ஒளியுடன் எழுந்தான். இங்கே இருள் நிலை பெறாது என்றான். பரலோகமே ஒரு போர் அரங்கமாக மாறியது. ஒளியின் வாள்கள், இருளின் பறவைகள், சங்கங்களின் ஓசை, விழும் நட்சத்திரங்கள். இயேசு தேவனின் வார்த்தை அந்த யுத்தத்தில் இருக்கவில்லை. லூசிபர் வீழ்த்தப்பட்டான். அவன் மற்றும் அவனை பின்தொடர்ந்த வானதூதர்கள் நரகத்திற்குள் வீசப்பட்டனர். புவியின் பிறப்பு. அந்த வீழ்ச்சிக்கு பிறகு தேவன் ஒரு புதிய திட்டத்தை தொடங்கினார். அவர் சொன்னார், ஒளி இருக்கட்டும். ஒளி தோன்றியது. பூமி, நீர், விண்மீன்கள், பனிக்கட்டிகள், விலங்குகள், வனம் அனைத்தும் உருவானது. பூமியில் ஒரு படைப்பு உருவானது. மனிதன் தேவனின் சாயலில் உருவானவன். அவன் பெயர் ஆதாம். அவனுக்கு பிறகு ஏவாள் என ஆண்டவர் படைத்தார். அவர்கள் ஏதேன் தோட்டத்தில் இருந்தனர். அந்த இடத்தில் சுத்தம், அமைதி, தேவனோடு அன்புடன் இருந்தனர். ஆனால் சாத்தானும் அங்கே இருந்தான், சர்ப்பத்தின் வடிவிலே. கசப்பான கனி. சாத்தான் ஒரு சர்ப்பமாக மாறினான். அவன் சொன்னான், நீங்கள் அந்த கனியை சாப்பிட்டால் நீங்களும் தேவனாக மாறலாம் என்று சொன்னான் சாத்தான். ஏவாள் அந்த கனியை பறித்து சாப்பிட்டாள். அந்த கனியின் வீதியை ஆதாமுக்கும் கொடுத்தாள். அதன் பின்பு அவர்களின் கண் திறக்கப்பட்டது. அவர்கள் இருவரும் தேவனை கண்டு ஒழிந்து கொண்டனர். அந்த பொய் சொல்லால் ஏதேன் தோட்டம் இடித்தது போனது. மனிதர்கள் வீழ்ந்தார்கள். பாவம் உலகுக்குள் வந்தது. அந்த நாளில் தேவன் ஒரு தீர்ப்பை வழங்கினார். அவர்கள் இருவரையும் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியேற்றினார். பகுதி 2. இருளின் அரசன். பூமியை அணுகுகிறார். சாத்தானின் வேலைகள் என் இயேசுவின் வருகைக்கும் முன்னோட்டம். இருளின் திட்டம். ஏதேன் தோட்டத்தில் மனிதன் வீழ்ந்த பின் சாத்தான் தனது முதல் வெற்றியை கொண்டாடினான். இனி இவன்கள் தேவனை விட்டு விலகி விடுவார்கள். இவன்களின் உள்ளத்தில் ஒளி நிலைக்காது. அவனது கண்கள் தீ எழுந்த சிறகுகளாக ஒளிர்ந்தன. அவன் மனிதன் மீது புதிய விதிகளை விதித்தான். பாவம், மோசம், பெருமை, மற்றாள் மீது ஆசை. அவன் பூமியில் இருந்த ஒவ்வொரு மன்னனையும் கூட்டத்தையும் தீக்கிழித்து வந்தான். பெரிய நகரங்கள் எழுந்தன. ஆனால் அவை தீய உறவுகள் மீது அடித்தளமாக அமைந்தன. நொறுங்கிய மனிதன் ஆபேல் கொலை செய்யப்பட்டான். நோவாவின் காலத்தில் மக்கள் பாவத்தில் மூழ்கினார்கள். பாபேல் கோபுரம் தேவனுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட அரகன்ஸ். மக்கள் வழிபாடுகளை விட்டுவிட்டு தீய ஆவிகளுக்கு பலி கொடுக்க தொடங்கினர். அவர்கள் சத்தானின் ஆதிக்கத்தை அறியாமலே ஏற்றுக்கொண்டனர். சாத்தான் மகிழ்ந்தான். அவன் கூறினான், இவன்கள் என் முகத்தில் உருவானவர்கள் அல்ல, ஆனால் இப்போது என் பணியாளர்கள், தீர்க்கதரிசிகளின் ஒளிப்பாதை. ஆனால் தேவன் வாக்குத்தத்தத்தை மறக்கவில்லை. இயேசு பிறக்க போகும் திட்டத்தை பல நூற்றாண்டுகளாக மனித வரலாற்றின் வழியே திருப்பினார். அபிராகாமுக்கு கூறப்பட்டது, உன் சந்ததியில் உலகம் ஆசீர்வதிக்கப்படும். மோசேக்கு ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. ஒரு புதிய தீர்க்கதரிசி எழுவார். தாவீது மன்னருக்கு, உன் இராஜ சிம்மம் நித்தியமாய் நிலை பெறும். சாத்தான் அதற்கு எதிராக ஒவ்வொரு சந்ததியையும் அழிக்க முயன்றான்.
இருளின் மன்னர்களும் ஒளியின் எதிர்பார்ப்பு பூமியில் பிறந்த ஒவ்வொரு உன்னத நபர் மேல் சாத்தான் கண்கள் வைத்தான். மோசே, யோசுவா, சமுவேல், தாவீது, எலியா இவர்களை துன்புறுத்தினான். ஏசாயா தீர்க்கதரிசி கூறினார், ஒரு குமாரி கருவடைப்பாள், இம்மனிதன் இம்மானுவேல் என்பர், தேவன் நமக்குடன். அந்த வார்த்தை சாத்தானின் உள்ளத்தில் நெருப்பு போலப்பட்டது. அவன் வருவான் என்றால் என் சிங்காசனம் நிலை வைக்க முடியாது. வருவதை தடுக்க வேண்டும். அவன் திட்டங்களை தீட்டினான். அவன் அடிமைகளை பயிற்றுவித்தான். அவன் ஏராளமான மக்களை வேறுபாடு, சண்டை, மதப்பகை மூலம் திசை திருப்பினான். ஒளியின் பிறப்பு பெரிய இரவொன்றில் நாசரேத்தில் இருந்த மெய்யான யுவதி ஒருத்தி. அவளின் பெயர் மரியா. கப்ரியேல் தூதர் வந்தார். மரியே, பயப்படாதே, தேவனுடைய கிருபை உன்மேல் உள்ளது. நீ கருவுறுவாய். அவன் பெயர் இயேசு என்று அழைக்கப்படும். அந்த கருவறை சாத்தானின் நாட்களில் தோன்றிய ஒளியின் துளி. இப்போதுதான் அவன் உணர்ந்தான். அவன் வந்துவிட்டான். அவனை அழிக்க வேண்டும். இப்போது சாத்தானின் கொடிய முயற்சி. ஊரின் ஆட்சியாளர் ஹேரோதேசு சாத்தானின் கருவி. அவன் பிறந்த பிள்ளைகளை எல்லாம் கொல்ல உத்தரவிட்டான். ஏராளமான குழந்தைகள் நெஞ்சை பிளக்கும் அழுகையுடன் வீழ்ந்தனர். ஆனால் மரியாவும் யோசேப்பும் இயேசுவை எடுத்து ஈஜிப்துக்கு தப்பித்தனர். சாத்தான் நொறுங்கினான். அவன் பொறாமை, கோபம், முடிவற்ற இருள் ஆகி மேலதிக கணக்குகளுடன் மீண்டும் வந்து கொண்டே இருந்தான். இயேசு மனிதராக பிறந்தவராயினும் உள்ளத்தில் தேவனாகவே வளர்ந்தார். அவர் தந்தை கடையில் மரப்பணியில் ஈடுபட்டார். ஆனால் அவருடைய உள்ளத்தில் ஒளி ஒளிர்ந்தது, சுத்தமானது, வலிமையானது. 12வது வயதில் அவர் ஆலயத்தில் ஆசான்களுடன் பேசினார். அவருடைய வார்த்தைகள் சாத்தானின் கரங்களை எரித்தன. அவன் வளர்கிறான். அவன் உண்மையில் மனிதனாக இருக்கிறானா அல்லது என்னை அழிக்க வந்த தேவனாகவே இருக்கிறானா? இந்த கதை பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விடுங்க. நீங்க கொடுக்கிற சப்போர்ட் தான் என்ன வீடியோ மீண்டும் போட வைக்கும்.